ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டாலூஸ் டார்லிங் பேசுகிறேன். இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி என்னோடய டெய்லி லைஃப்பில் டெய்லி ரொட்டீன் என்னங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர், நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் இருக்கோம். நான் டெய்லியுமே 5:30க்கு வேக்கப் ஆயிடுவேங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் கிச்சனுக்கு வருவேன். கிச்சனுக்கு வந்ததையும் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தாங்க ஊற வைப்பேன். அரிசி ஊற வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா டிஃபன் செய்வேன். டிஃபனுக்கு இட்லி, தோசை அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சட்னி மட்டும் அரைச்சிருவேன். அப்புறம் மதியத்துக்கு எப்பவும் போல் குழம்பு, ரசம், பொரியல் இதையும் வச்சுருவேன். நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் தான் இருக்கும். அதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுருவேங்க. ஏன்னா நான் ஒர்க் போகிறனால அப்போது ஈவினிங் வந்ததும் தோசை மட்டும் சுடுற மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங்கே சேர்த்து செஞ்சு வச்சுருவேன். நான் 5:45க்கு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. 6:45ங்கும்போது என்னோடய கிச்சனில் இருக்க எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவேங்க. குக்கிங் முடிச்சிருவேன், பாத்திரம் கழுவுறது முடிச்சிருவேன், எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிருவேன். இந்த கேப்பில் ஒரு 6:30க்கே பாப்பாவை எழுப்பவும் ஆரம்பிச்சிருவேன். 7 o'clock அவளும் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவாள். அப்புறம் ஒரு டீயை வச்சுட்டு நானும் பாப்பாவும் குடிச்சுக்குவோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமுக்கு கிளம்புவாங்க. அவங்க 6:30லேருந்து 7க்குள்ளே கிளம்புவாங்க. அவங்களுக்கு லன்ச் பேக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணும்போதே எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து நான் லன்ச்சை பேக் பண்ணிடுவேங்க. பாப்பா எப்படியும் அப்படி இப்படின்னு ஆடி அசைஞ்சு எப்படியும் குளிச்சுட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆயிருங்க. 7:30க்கு அவள் கிளம்புறக்கு ஆரம்பித்தா அப்படின்னா அவளை சாப்பிட வச்சு யூனிஃபார்ம்லாம் மாற்றி தலை செய்வி விட்டுருவேங்க. நானும் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் ஒரு 8:15க்கு வேன் வரும். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கிளம்பி போயிடுவோம். பாப்பாவை போய் வேனுக்கு ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா நான் சாப்பிடுவேன். அப்புறம் மறுபடியும் இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவி வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் ஈவினிங் நான் வந்ததையுமே எனக்கு ரெஸ்ட் இருக்கும். கொஞ்ச நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா 9 to 6:30. அதுக்கு நான் 8:45க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா 9 o'clock ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவேங்க. ஆஃபீஸ் போயிட்டு எப்பவும் போல் தான் பரபரன்னு அங்கே ஒரு ஒர்க் ஓடும். அப்புறம் 6:30க்கு அங்கே கிளம்புனேன் அப்படின்னா 6:45, 7க்குள்ளே ஹோம் ரீச் ஆயிடுவேங்க. ஒர்க் இருக்கிறத பொறுத்து 7 o'clock வந்ததையும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப். அப்புறம் 7 to 8 பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுப்பேங்க. அதுக்கப்புறமா நான் போய் டிஃபன் செஞ்சேன் அப்படின்னா சாப்பிட்டு நாங்கள் ஒரு 8:45 அந்த ரேஞ்சில் படுத்துருவோம். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் மொபைல் பார்ப்போங்க. பார்த்துட்டு 9 o'clock ஆயிரும். 9 o'clock ஆனதையும் பாப்பாவை ஃபோனை வையின்னு சொல்லிடுவேன். அவளும் ஃபோனை வச்சுருவா. அதுக்கப்புறம் என்னங்க, ஸ்லீப்பிங் மோடு தான். என்னோடய டெய்லி லைஃப் இப்படி தாங்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.